சம்மர் வெக்கேஷனுக்கு மதுரை போயிட்டு வந்து 4 டேஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கூல் ரீஓப்பனுக்குள்ளே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்ததுனால சரி போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மேரேஜ் ஃபங்க்ஷன் கோத்தகிரி தான் போனோம். சரி கோத்தகிரி 2 டேஸ் போகிறோம், 1 டே வந்துட்டு ஊட்டி போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஊட்டி போயாச்சு. ஸோ ட்ராவலிங் அப்போ ஏதாவது வந்துட்டு ட்ராயிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பா வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோடய நேட்டிவ் வழியாக தான் போனோம், குளித்தலை. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்பவே என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ போகிற வழியில் வந்துட்டு 8 o'clock தான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு விளையாடுறதுக்கு ஸ்லைடு இதெல்லாம் இருக்கவே பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுருந்தா. ஸோ எப்போ ஹோட்டல் போனாலுமே அவள் ப்ரிஃபர் பண்ணுறது இட்லி தான். ஸோ ட்ராவல் அப்போ ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவளும் இட்லி தான் சாப்பிட்டாங்க. ஸோ பிளாக் தண்டர் வழியாக தான் போனோம். ஸோ பாஸ் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டனால ரொம்பவே ஈஸியாக இருந்தது. கொடைக்கானல் கம்பேர் பண்ணும்போது ஊட்டி ஹில்ஸ் ஏறும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஊருக்கும் வந்தாச்சு.